வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இது மகா தனயோகம் பெற்ற ஜாதகம். இவர் வாழ்வில் எந்த காலத்திலும் செல்வம் செல்வாக்கு புகழ் அனைத்திற்கும் பஞ்சம் இல்லாமல் வாழ்வார். பெரும் பெயர் புகழ் செல்வாக்கோடு வாழ்வார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். மேசம் முதல் மீனம் வரை எந்த லக்கணத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமா நீங்கள் இருக்கலாம். மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியை சேர்ந்தவர்களாக வேண்டுமா நீங்கள் இருக்கலாம். ஆனால் 27 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் லக்கணத்திற்கு 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். நல்ல தனத்தை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல வாக்கை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல பேச்சுத்திறனை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய வீடு, அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த அதிபதி தனஸ்தானாதிபதி என்பார்கள். அந்த தனஸ்தானாதிபதியும் லக்னத்திற்கு 9ஆம் வீடு என்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு, தகப்பனை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, நல்ல பாக்கியத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த பாக்கியாதிபதி என்பது அந்த 9ஆம் வீட்டின் அதிபதி. அந்த 9ஆம் வீட்டின் அதிபதியும் லக்கணத்திற்கு 11ஆம் வீடு என்பது பெரும் செல்வத்தை குறிக்கக்கூடிய வீடு, அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய வீடு, சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய வீடு, அதிக லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகரின் அக்கால் அண்ணனை குறிக்கக்கூடிய வீடு. இந்த அதிபதி லாபாஸ்தானாதிபதி என்பார்கள். இந்த லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதியும், லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதியும், லக்கணத்திற்கு 11ஆம் அதிபதியும், தனஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்க வேண்டும். இவர்கள் 3 பேரும் நல்ல வீடுகளில் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அவர்கள் வீடுகளுக்குள்ளே 3 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அவர்கள் வீடுகளுக்குள்ளே ஒருவர் மாறிக்கொண்டாலும் சரி, அல்லது ஒருவருடைய நட்சத்திரத்தில் இன்னொருவர் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டை இன்னொருவர் பார்த்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புகள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது தன பாக்கியம் பெற்ற ஜாதகம். இவர்கள் தசா காலங்களில் சாதகர் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து அனைத்தும் பெற்று பெருவாழ் வாழ்வார். மற்றவற்றை நாம் அடுத்தவரை காண்போம். நன்றி, வணக்கம்.